பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாடினா ரூபவதியா உள்ளத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்க டிவி மூலம் அனுப்ப தேவன் தந்த நல்ல கிருபைக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஒரு விஷயம் கர்த்தாவே இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று சொல்லி கர்த்தரை முடிச்சு இப்போ அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் நீ பதில் கொடுக்கிற தேவன். நாங்கள் உன்னை நோக்கி பார்க்கிறோம், எங்களுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணும் ஐயா. இந்த வார்த்தைகளை கேட்கிற மக்கள் ஆசீர்வதிக்க வேண்டாம். அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பகிர்ந்து கொடுத்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். இந்த நாளில் நம்ம ஒரு ராஜாவை பற்றி பார்க்க போகிறோம். அது யாருன்னா ஆசா ராஜா. அது அவன் ஒரு ஜெபம் பண்ணுவார். பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் நீ உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம்னு சொல்வார். அவர் யோசபாத்து வரும்போது பயந்து சொல்வார். ஆனால் 2 நாளாகவும் 14 அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்வது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையும் ஆனதை செய்தான். நாம் அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். கர்த்தருக்கு முன்பாக நம்ம பிரியமாக நடப்பது எப்படி, நன்மையானதை செய்வது எப்படி, செம்மையானவர்களை செய்வது எப்படி. நிறைய பேருக்கு இது தெரியாம தான் மக்கள். ஆனால் ஆசா தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் ஆனதை செய்தான்னு வேதம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நாமளும் இன்னைக்கு இந்த ஆசாவை போல கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். அதை எப்படி செய்யணும், ஏன் செய்யணும், நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மளை குறித்து சந்தோஷப்படணும். நமக்கு ஒரு செடியை வளர்த்தா அது கனி கொடுக்கும்போது பூ பூக்கும்போது நமக்கு அதை பார்த்தா சந்தோஷப்பா. அதே மாதிரி நாம் கனி கொடுக்குற ஜீவியம் செஞ்சாதானே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். அதனால இந்த ராஜா என்ன செய்யலாம், நாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் முகத்தை தேடி தேடி நம்ம செஞ்சோம்னா நம்முடைய காரியம் ஜெயமாக இருக்கும். கர்த்தர் எனக்காய் யாவையும் ஜெயமாய் செய்து முடிப்பார்னு சொன்னால் தாவீதை பார்க்க அவருடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இடத்துல கேட்டு கேட்டு இந்த தானியத்தை நம்ம பார்க்கலாமா, இங்கே போகலாமா, இதை செய்யலாமான்னு கேட்டு கேட்டு செய்வார். நம்மளும் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறு காரியமும் பெரிய காரியமும் கர்த்தரை பார்த்து செஞ்சோன்னா நம்ம காரியம் ஜெயமா இருக்கும். சரியா? ஆசா ராஜா யூதா அனைத்தையும் கூட்டி கொண்டு கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனான அனானி ஆசாவிடம் வந்து, நீருடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியா சீரியாவின் இராணுவம் உமக்கு கைக்கு தப்பி போயிட்டு. அப்போ நீர் ஒவ்வொரு காரியத்தையும் நீ ஆண்டவர்கிட்ட கேட்டு செஞ்சீங்கன்னா அது இருக்கும். நீர் யாரை போய் சார்ந்து கொண்டுட்டு இன்னொரு மனுஷன் அனானியை போய் சார்ந்துக்கிட்டேரு அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது. மனுஷனை சார்ந்தோமா, மனுஷனை மாம்சமானதை புயபலமாக்காம கர்த்தருடைய புயபலத்தில் நம்ம இருந்தோம்னா நமக்கு ஆசீர்வாதம் தான். கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோ வெண்ணில் அவர்களை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ற தேவன் நம்மப்பா. அப்போ நாம தேவன மேல உத்தம இருதயமா இருந்தா நம்முடைய காரியம் அனைத்தையும் கர்த்தர் என்னதான் செய்வாரு, ஜெயமா செய்வாரு. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. இந்த விஷயத்துல நீர் மதி இல்லாதவராய் இருந்தீர். ஆக இது முதல் கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும்னு சொல்றாரு. ஆனா ஆசா ஞான திருஷ்டிகாரன் மேல் கோபம் கொண்டு அவனை காவல் அறையில ஜெயில போட்டான். அதனால ஆண்டவர் கோபம் கொள்றாரு. நீ என்ன செய்கிறீரு, மதி இல்லாதவராக இருந்தீர், இது முதல் உமக்கு என்ன செய்யும், யுத்தம் நேரிடும். அந்த நேரம் பார்த்தா ஆசாவோட கால்களில் அவர் அரசாண்ட 39வது வருடத்துல காலில் கொடிய ஒரு நோவுக்கு வந்துட்டு, புண்ணு வந்துட்டு. அதுக்கு அவன் என்ன செஞ்சான்னா அந்த வியாதி உக்கிரமாயிற்று. அவன் அதில் யாரை தேடலை, கர்த்தரை தேடாம பரிகாரிய டாக்டரை தேடி போனாங்க. அதனால 41வது வருடத்துல 2 வருஷம் இந்த வியாதியில கொடுமையை அனுபவிச்சு மறைச்சு போயிடுறான். அப்போ அவனுக்கு திரளான கந்து வர்க்கங்களை கொளுத்தி தாவீதின் நகரத்துல அவனுக்குன்னு வெட்டி வச்சிருந்த கல்லறையில என்ன செஞ்சாங்க, அடக்கம் பண்ணாங்க. ஆனா ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். இது எப்போ சொன்னா, யோசபாத் யுத்தத்துக்கு வரும் பொழுது எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு பலன் இல்லை, அவன்கிட்ட நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. பலன் இல்லாத நிலைமையை உணரும் போது நம்ம ஆண்டவர்கிட்ட தேடுறோம். பலன் இருக்க வரைக்கும் நமக்கு என்ன பலன்லாம் இருக்கு, ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்க துட்டு இருக்க வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு செலவழிச்சு பார்த்துருவோம். அப்புறம் அங்கே ஃபெயிலியர் ஆன பிறகு தான் ஆண்டவரே எனக்கு இறங்குங்கிறது. முதல்ல கர்த்தர் இடத்துல போகிறதுக்கு நிறைய பேருக்கு வழி தெரியாமல் தன்னுடைய பலத்தை தன்னுடைய இதை நம்புகிறாங்க. தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்து மக்கள் மனுஷர் எல்லாரையும் அந்த டாக்டர்கிட்ட போனால் சோமாயிராதா, இந்த டாக்டர்கிட்ட போனால் சோமாயிராதா, இந்த வியாதிக்கு எந்த டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு, யார் கைராசியானாலு எப்படி அப்புறம் அதை மாதிரி அந்த வியாதி கண்டவங்களுக்கே நம்ம பேட்டி காண்றோம். நீங்கள் அங்கே போனால் நல்லா பார்த்தாங்களா அந்த ஆஸ்பத்திரியில் அப்படின்னு சொல்லி நம்ம மனுஷரை சார்ந்து கொள்கிறோம்.
கர்த்தர் என்ன சொல்றாரு, மனுஷரை சார்ந்து கொள்ளாம கர்த்தரை சார்ந்து கொள்ள. யார் இருதயத்தையும் யாரும் ஏமாற்ற முடியாது. கர்த்தரை நாம ஏமாற்ற முடியுமா? மனுஷனை ஏமாத்திடலாம். ஒன்னு அப்படி நினைக்கல, இப்படி நினைக்கிறேன். ஆனா கர்த்தரிடத்துல இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்களை அப்பா அறிகிறாரு. ஆனா நம்ம அந்த தப்புக்கு இடமே கொடுக்க கூடாது. 2 நாளாகமோ 15ஆம் அதிகாரத்துல தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதுனால ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய், ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷர்களே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் வெளிப்படுவார், தென்படுவார். நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவரும் உங்களை கைவிட்டு விடுவார். அப்போ ஆண்டவர் நம்ம கர்த்தரை தேடணும்னா கர்த்தர் நமக்கு அவர் தென்படுவார், கிடைப்பார். அவர் கூப்பிடுற காக்கை குஞ்சுக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவன். அதனால அவருடைய நம்ம கூப்பிடும்போது ஏன் பதில் செய்கிறாருன்னா அவருடைய ரூபம், அவருடைய சாயல், அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு வச்சிருக்கிறாரு. அதனால நாம விசேஷித்தவங்க. முதல்ல நம்ம யார் அப்படின்னு நமக்கு தெரியணும். இயேசு ஆதியில ஏதேன் தோட்டத்திலேயே ஆதாம் ஏவாளா அவருடைய ரூபத்தில் அவருடைய சாயல்படி சிருஷ்டித்து ஜீவ சுவாசத்தை அவன் மீது ஊதினார், அவன் ஜீவாத்மாவான. இப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம். அதில் எழுதப்பட்டிருக்கு. வேதத்துல எழுதப்பட்ட ஒரு இடத்தின் உறுப்பு கூட அழியாது, அது மாறாது, அது பொய் சொல்லாது. அப்போ நம்ம விசேஷித்தமானவர்கள் எப்படின்னா தேவனுடைய சுவாசம் நமக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நாசில காற்று இயேசுடைய தேவன் பிதாவாகிய தேவனுடைய காற்று. அதனால நாம விசேஷித்தவங்க. சரியா? மாடு இருக்கலாம், மிருக ஜீவன்கள் இருக்கலாம், பட்சிகள் இருக்கலாம். நாம விசேஷம். அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலின்படி. இதை நீங்க மறந்துடாதீங்க. நான் யாரு? நான் எங்க அப்பாவுடைய சாயல், எங்க தேவன். இப்ப பிள்ளைகள் பிறந்தோடனே இது அப்பா மாதிரி இருக்கு, அம்மா மாதிரி இருக்குன்னு சொல்றோம். ஆனா நாம யாரு? அப்போ நம்ம தேவ சாயல். அப்ப தேவனுடைய சாயலின்படி நாம சிருஷ்டிக்கப்பட்ட படியினாலதான் தேவன் நம்ம மேல, மனுக்குலத்தின் மேல, உன் மேல என் மேல மட்டும் இல்ல, மனுக்குலத்தின் மேல எல்லாரும் மேலையும் ரொம்ப அன்பா இருக்காரு, நேசிக்காரு, அழியக்கூடாதுன்னு நினைக்காரு. இப்போ நினிவே மக்கள் அழிக்கப்பறேன்னு சொல்றாரு, அவங்க அக்கிரமம் அதிகமா. அதே மாதிரி நோவா காலத்திலையும் ஜலப்பிரளயத்தை அனுப்பி நான் எல்லாரையும் அழிக்க போறேன்னு சொன்னார். ஆனாலும் இரக்கமுள்ள தேவன் என்ன சொன்னாரு? எல்லாருடைய அக்கிரமமும் அதிகம்தான். அதுல நோவா தேவ பக்தி உள்ளவனா, பாவத்துக்கு விலகி காக்கப்பட்டவனா, அவன் குடும்பத்தை கர்த்தர் காக்கிறதுக்கு ஒரு பேடையை உண்டு பண்ண சொல்றாரு. ஒரு பேடையை உண்டு பண்றதுக்கு எவ்வளோ நாள், எவ்வளோ தேவை, எவ்வளவோ செலவு, எவ்வளவோ வேலை. ஆனா அவ்வளவு வேலையும் செய்ய முடிக்கிற வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் மகா பொறுமையா உட்கார்ந்து அவனுக்கு இதை இப்படி பண்ணு, இதை இப்படி பண்ணு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் தட்டுல இந்த விலங்குகள், இந்த பறவைகள், இந்த ஆகாரங்கள், அதற்கு வேண்டிய எல்லாத்தையும் பாருங்க. எந்த மனுஷனாலே செய்ய முடியாத வேலையை தேவனாகிய கர்த்தர் ஒரு நோவாவுக்கு கட்டளையிட்டு அவன் நோவா குடும்பம் மட்டும் அந்த பேடையை உருவாக்கி அதில் ஆடு மாடுகள் எப்படி வைக்கணும், ஜோடா எவ்வளோ வைக்கணும், சுத்தமுள்ள விலங்கு, சுத்தம் இல்லாத விலங்கு, எல்லாத்தையுமே ஆண்டவர் பாதுகாத்தாரு. இவங்களையும் 8 பேரை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவன் பிள்ளைகள் மருமத்தவங்க, அவன் மனைவி. அப்ப பாருங்க, ஒரு குடும்பம் காக்கப்படணும்னா அது எவ்வளவு பிளான் பண்றாரு, எவ்வளவு திட்டமிட்டு கத்தர் செய்யறாரு. ஏன், எதுக்கு? அவருடைய குடும்பம், அவருடைய ரூபம், அவருடைய. இன்னைக்கு தெரியும், சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது நாம அம்மா அப்பாட்ட சண்டை போடுவோம். அதே பையன் அவன் அப்பாவான பிறகுதான் தெரியும் அவனுடைய பிள்ளைகளுடைய அருமை அவனுக்கு. அதுக்கு முந்தைய அம்மா அப்பாட்ட சும்மா கட்ட பண்ணி கத்துறது. உங்களுக்கு என்ன மீன் குழம்பு வைக்க தெரியாதோ, ரசம் தான் வைக்கணுமோ, இப்படியா நாங்கள் படையோட விட்டு வருவோமே, பசிக்குன்னு தெரியாதோ அப்படிங்கிறது முக்குறது. ஆனா தான் பிள்ளைகள் வரும்போது பொருடா, கொஞ்சம் பொருடா, அம்மா மீன் வாங்கிட்டு வர நேரம் ஆயிடுச்சுடா, சரி கொஞ்சம். அப்போ தன் பிள்ளைகள் வரும்போது அந்த பொறுமையை கற்றுக்கிடுவான். அதுக்கு முந்தி அவன் பிள்ளையா இருக்கும்போது அவனுக்கு அந்த பொறுமையே இருக்காது. அப்ப தகப்பன் ஆகும்போதுதான் அந்த குடும்பத்தினுடைய அன்பின் பொறுமை வருது. அதே மாதிரி நம்மள கர்த்தர் உருவாக்குன உடனேயே தான் பிள்ளை தன்னுடைய தன்னுடைய ஜீவனை அவனுக்கு கொடுத்துருக்கோம். அதனாலதான் அவர் என்ன செஞ்சாருன்னா சிலுவையில மறிச்சு மனுக்குள்ள தப்பு செஞ்சிட்டு, பாவம் செஞ்சிட்டு, கீழ்ப்படியாமங்கிற பாவத்தினால சாத்தா கையில விழுந்துட்டான். அவனை எப்படியாவது மீட்கணும் தான் கர்த்தர் வந்தார். ஆமா, எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்களா ஆனவன் தெரிஞ்சதுனால என்னனையாவது என் பிள்ளைய பெற்ற பரிசுத்த ரத்தத்தை சிந்தி இவங்க மீட்கும் பொருளா இயேசுவின் ரத்தத்தையே கொடுத்து நம்மளை மீட்டுருக்கிறார். நம்மளை விலையேற பெற்ற பொருளா வச்சிருக்கிறதுனால நீனும் நானும் ஏன் விசேஷம் அப்படின்னு கேள்வி கேட்டா, நான் அவருடைய ரூபம், நான் அவருடைய சாயல், அவருடைய ஜீவ சுவாசம் எனக்குள்ள இருக்கு, அதனால நான் விசேஷம். அதனால ஏன் எல்லாரையும் விட்டுட்டு சாத்தா ஏன் நம்ம மேல கண் வைக்கான்? அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட நம்ம அழிஞ்சிட்டோம்னா
அவனுக்கு ஜெயம். நம்ம அழிக்கக்கூடாது. கர்த்தரே நம்ம பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இந்த வார்த்தை தான் எல்லா அங்கீகரிப்புக்கும் அது பாத்திரமானது. அதனால நம்ம பாவிதான். நம்ம பாவம் செஞ்சதுனால இல்ல, ஆதி பிதாக்கள் செஞ்ச பாவத்தினால நம்ம பாவிதான். ஆனாலும் அவருடைய இரக்கத்துக்கு கெஞ்சும் போது கர்த்தர் நம்மள கிருபையா ரட்சித்து உயர்த்துறதுக்கு அவர் எப்படி இருக்கிறாருன்னா போதுமானவரா இருக்கிறார். இதுதான் அந்த இதை சொல்றான். கர்த்தருடைய இவன் முதல்ல என்ன செய்யறான், இந்த ஆசா வந்து விக்கிரக பலிபீடங்களெல்லாம் இடிச்சிட்டு கர்த்தருடைய ஆலயத்தை காட்டுறான். அப்பொழுது பலி செலுத்துறான். கர்த்தருக்கு பலி செலுத்தி முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை தேடுறான். கர்த்தரை தேடாதவன் கொலை செய்யப்படணும்னு சொல்லி உடன்படிக்கை பண்றான். மாம்சத்தோடும் கம்பீர மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் எக்கால சத்தத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டு முழு பலத்தை கர்த்தருக்கு கொடுக்கான். அதான் கர்த்தர் சொல்றாரு அவருடைய கட்டளைய, நீ முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரிடத்துல அன்பு கூறு. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறு. அப்போ என்னென்ன எதை விரும்புறாருன்னா கற்பனைகளை கை கொள்ளணும். கற்பனை என்ன சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை அன்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அப்போ பாகால்களுக்கு பலிபீடங்களை தகர்க்கிறது இடிச்சு போடுறது அதெல்லாம் வேண்டாத வேலை. நமக்கு அது வேண்டாம், அது தேவையில்லை. தேவையில்லாத ஒண்ணுன்னு எது தேவையில்லையோ அதை நம்ம வீடு சுத்தம் பண்ணும்போது இதெல்லாம் வேண்டாம் தூரத்துக்கு போட்டு வீட்டுக்குள்ள அசிங்கமா கிடக்கு சொல்றோம். அதே மாதிரிதான் பாகாலுடைய பலிபீடங்களெல்லாம் தகர்த்து எரிஞ்சு சுத்தப்படுத்தி கர்த்தருக்கு மட்டும்தான் ஆடு மாடுகளை என்ன செய்யணும், பலியிடணும். ஆமா, அவன் வந்து ஆசா கொள்ளையிட்டு வந்ததுல 700 மாடு 7000 ஆடுகளை கர்த்தருக்கு பலி செலுத்தி முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடாதவே கொலை செய்யப்படணும் அப்படின்னு உடன்படிக்கை செஞ்சாராம். மகா சத்தத்தோடும் கெம்பீரத்தோடும் எக்கால சத்தத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டாங்களாம். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் சந்தோஷப்பட்டாங்க. சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடி கர்த்தர் இளைப்பாறு பண்ணினாராம். இவங்க எப்படி தங்களை முழுமையா அர்ப்பணிச்சாங்களோ ஒப்பு கொடுத்தாங்களோ அதனால கர்த்தர் யுத்தம் இல்லாதபடி அவர்களை என்ன செஞ்சாரு. அதுவரை இந்த ஆசா ராஜா தன்னுடைய தாயாகிய மாக்காளர் ராஜாத்தியா இல்லாதபடி விலகிப்பட்டார். என் ராஜாத்திக்கு ஒரு பகல் இருக்கும், அவ இப்படி கீழ்கடை வேலை பார்க்கறதுனால விக்கிரகங்களை தகுத்து நொறுக்கி நிர்மூலமாக்கி எங்க கொண்டு போட்டாரா, கீதர்வோ நாற்றடையிலே சுட்டெடுத்து போட்டான். ஆசாவின் இருதயம் உத்தமமா இருந்துச்சு, ஆனா ஆசாவுடைய தாயும் மகளுடைய இருதயம் உத்தமமா இருக்கல. அதனால இவனை தன்னுடைய தாயினா கூட ராஜாத்தியா இராதபடி ஒதுக்கி வச்சிருந்தாராம். அப்போ கர்த்தருக்கு பிரியமானது என்னதுன்னு பார்த்து நாம செயல்படும் போது கர்த்தர் அதை என்ன செய்கிறாருன்னு வித்தியாசமா நம்மளை ஆசீர்வதிக்கிறார். தன் தாயின் தகப்பனும் பரிசுத்தம் பண்ணி கொண்ட வெள்ளி பொன் பனிமுட்டுகளை தேவனுடைய ஆலயத்துல கொண்டு வந்து வச்சான். ஆசா 35 வருடம் தேசத்துல யுத்தம் இல்லாம அமைதியா இருந்துச்சு. 36ஆம் வருஷத்துல இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா யூதாவுக்கு விரோதமா வந்தான், ராமாவை கட்டுறான். அப்பதான் பெனாதாத்தை அழைத்து, ஆசா எனக்கு உமக்கும் எந்த பொருளுக்கும் உங்க தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே, இதோ வெள்ளியும் பொண்ணும் உமக்கு அனுப்புறேன், என்னை விட்டு விலகி போகும், என் கூட யுத்தம் பண்ணாதையும் உடன்படிக்கையை தள்ளி போடுன்னு சொல்லி அனுப்புறான். இந்த பெனாதாத்து ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாபதிகளை எல்லாரையும் கூட்டி பட்டணத்துக்கு அனுப்புறான். ஈயோனை தானையும் ஆபால் மாகையுமையும் நப்தலி பட்டணத்தின் எல்லா பண்டசாலையும் முறியடிக்கான். அப்பந்தான் பாசா என்ன சொல்றான், ராமாவை கட்டுறதை நிறுத்தி விட்டு வேலையை விட்டு ஓய்ந்து அமர்ந்திருக்கான். ஏராளமான ரதம் குதிரை வீரரோடு எத்தியோப்பியர் லூபியர்ஸ் மகா பெரிய சேனையா வராங்க. அவர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோ அவர் கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்கார். அதான் அவன் சொல்றான் 2 நாளாகவும் 16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு போலாகுது. எதுக்கு பூமி எங்கு போலாகுதான், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவங்களுக்கு தம்முடைய வல்லமையை வழங்க பண்ணணும். அவர் வல்லமையை தம்முடைய பிள்ளைகளுக்கு விளங்க பண்ணும்படி பூமி எங்க அது நேர் இந்த விஷயத்துல மதி இல்லாதவராக இருந்து இது முதல் நமக்கு யுத்தங்கள் நேரிடும். நம்ம நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் வேணும்னா நம்ம கர்த்தரோட இருக்க பழகணும்னா கர்த்தர் நம்மளோட இருக்கிறாரு. எல்லா காரியத்திலையும் அவருக்கு உதவி செய்வது நமக்கு லேசான காரியம். பலம் உள்ளவனுக்காகியும் பலனற்றவனுக்காயிடும். அவன் பலனே இல்லைப்பா எனக்கு உதவி செய்யும் நம்ம கேட்கும்போது கர்த்தர்னால என் வாழ்க்கையில அநேக நேரம் கண்ணீர் வடிச்சு கதறுவேன். ஆனா ஆண்டவர் அந்த காரியத்தை லகுவா செஞ்சு முடிச்சிருப்பாரு. நான் நேற்று கூட கோயம்புத்தூர்லேருந்து ஊருக்கு இங்கே வர கர்த்தர் கிருபை செஞ்சாரு. வர்ற வழியிலேயே மஸ்டர்டை முடிச்சிட்டேன். ஏன்னா வரும்போது அந்த சார்கிட்ட சொன்னேன், சார் நாங்கள் இப்போ காலையில் கிளம்பிட்டோம், 1 மணிக்கு வருவோம் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், சாயப்பழம் வந்தோடனே சொல்லுங்க அப்படின்னா, சரி எங்கே வச்சு மஸ்டர்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டபோது அவர் என்ன சொன்னார்,
நீங்கள் சாயப்படத்துக்கு வரும்போது சொல்லுங்கள், நான் சுப்பிரமணியன் ஆர்சி கோயில்கிட்ட நிற்கிறேன். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாயபுரம் காலேஜிட்ட வரும்போது ஃபோன் அடித்து சொன்னேன். அவர் கரெக்டாக அந்த சுப்பிரமணியபுரம் ஆர்சி சர்ச்சுக்கிட்ட நின்றார். உடனே அதில் வண்டியை நிப்பாட்டிட்டு எஸ் சார் பென்ஷன் புக்கு ஆதார் கார்டையும் கொடுத்தேன். ஒரு நிமிஷத்தில் என்ன செஞ்சுட்டாருன்னா மொபைலில் கண்ணை படம் எடுத்துட்டு இன்னும் உங்களுக்கு மஸ்டர்டை முடிஞ்சிச்சு அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அதுக்கு உரிய காசை கொடுத்துட்டு உடனே என்ன செஞ்சோம், வர்ற வழியில் வீட்டுக்கு 12:45 வந்தா 12:30 ரோட்டில் வச்சு எனக்கு செஞ்சு முடிச்சு அனுப்பிட்டார். அப்போ நம்ம கற்றுட்டு சொல்லிட்டு ஆண்டவரே நான் மஸ்டர்டி எடுக்கணும். அவர் சொன்னார், இது ஜூனில் எடுக்க வேண்டியதுமா, இங்கே ஜூலை மட்டும்தான் நாங்கள் எடுக்க முடியும், அதுக்கு பிறகு எங்கே போய் எடுக்க சொல்கிறாங்கன்னு தெரியாது அப்படின்னு. அப்போ பாருங்க, நம்ம ஒரு காரியத்துக்காக கத்துற இடத்துல ஒரு சின்ன காரியமாக இருக்கட்டும், அது பெரிய காரியமாக இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆண்டவரே நான் மஸ்டர்டி எடுக்கணும்ப்பா, இல்லைன்னா பென்ஷனுக்கு கஷ்டம், அவங்க நிப்பாட்டினவரை அலைஞ்சு முடியாது, இதெல்லாம் மாதம் அது பாட்டு தான் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டுருக்குமே அப்படின்னு. அப்போ பாருங்க, உங்களுக்கு அது சின்ன காரியமாக தெரியலாம், நமக்கு அது ஒரு செகண்ட்ல முடிகிற வேலை தான். அதை அன்னைக்கு முடிக்கிறோன்னா திரும்ப அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. நான் சொல்வேன், அதாவது என்ன சொல்லுவோன்னா, அஜாக்கிரதை, நிர்விசாரம், அதெல்லாம் ஒரு பானையில் இருக்கிற பெரிய ஓட்டையில் பானையில் தண்ணி ஊற்றினா நிற்குமா? என்ன வச்சாலும் நிற்காது ஓட்டை பானையில். அதே மாதிரி ஆண்டவரே நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கும் வெளிப்பாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம சொல்கிறோம்னா நாம இருக்கணும், சின்ன காரியமோ அது பெரிய காரியமோ. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்ப்பா, ஆசா ஜோம் பண்ணவர் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு உடனே பிறகு ஒரு நிமிஷம் தான் காரை ஒரு 2 நிமிஷம் நிப்பாட்டிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு முடிஞ்சிச்சுமா போங்கம்மா அப்படின்ட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அப்படி கர்த்தருடைய காரியமா நம்ம காரியமா கர்த்தர் இடத்துல கேட்கும்போது கர்த்தருடைய காரியம் இல்லை, இது நம்ம காரியம். நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிறதுல ஜாக்கிரதையாரு, எச்சரிக்கையாரு, விழிப்பாயிரு, அவ்வளவுதான். ஆனா அந்த காரியத்துல அற்புதத்தை நமக்கு நம்ம கர்த்தரை கொண்டு தொடங்கணும்னா அந்த வேலை கர்த்தர் வெற்றியா முடிச்சு தந்துடுவார். இப்போ அது பிரச்சனை இல்லை. இன்னும் அடுத்த ஜூன் வரைக்கும் பேசாம போயிட்டே இருப்போம். ஜூன்ல டேட் ஆஃப் பர்த், ஜூன்ல செய்யலைன்னா ஜூலைல செய்யணும், அவ்வளவுதான். அப்போ கர்த்தர் அதுக்கு நமக்கு ஜோம் பண்ணிட்டே இருக்கணும், அதை கேட்டுட்டே இருக்கணும், அது ஞாபகமா இருக்கணும். கர்த்தர் உதவி செய்வார். நிர்விசாரமா அதை பத்தி கவலையே படாம, அதை பத்தி யோசிக்காம, அதை பத்தி செய்யாம இருக்கக்கூடாது. நம்ம வேலையில ஜாக்கிரதையா இருந்தாலும் அது ஆண்டவர் சொல்வார், தன் வேலையில ஜாக்கிரதையா இருக்கிறவனே நீ கண்டாயானா அவன் நீசருக்கு முன்பாக நிற்காம அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அப்போ நாம செய்ய வேண்டியது நம்ம செய்யணும். கர்த்தரை குறை சொல்லிட்டு நம்ம செய்யாம இருந்தா நம்ம தான் யார் தெரியுமா? சோம்பேறி நாத்துவா விரும்பியும் ஒன்றும் பெறாது. சரியா? அதே தான் நம்ம வந்து சொல்றோம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்கப்படும்படி. அவர் வல்லமுள்ள தேவர், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான காரணர். நமக்கு வேண்டிய அனைத்தையும் அவர் செய்ய அவருடைய சேனையே இருக்கு, தூதர்கள் சேனையும் இருக்கு. நமக்கு வேண்டிய மக்களை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார், தந்து செய்வார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்துல சொல்லுது, ஒருவருக்கு ஒருவர் வாதிடுவது எவ்விதத்திலும் குற்றம். இப்போ நான் வந்து எதுல போய் கேட்டான்னு சொல்றேன், எனக்கு மட்டும் எல்லாம் தப்பு தான் நடக்கும் அப்படின்னு. அது மாதிரி எதுல இது தப்பு, இது ரைட்டா, இது தப்பான்னு கேட்டா தப்பா தான் நடக்கும். அதான் தப்பு தான், அது தெரியுது. ஆனா ஏன் எனக்கு மட்டும் அப்படி நடக்கு, நியாயமா இது சரியா இது தப்பா அப்படின்னு கேட்பேன். அப்போ கர்த்தர் சொல்றாரு, சரியா தப்பான்னு கேட்காத, அது தப்பா தான் நடக்குன்னு தெரியுதுல்ல உனக்கு. அதுக்குதான் அடுத்த வசனம் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 6:7, நீ எவ்விதத்திலும் அது குற்றம், அப்படி செய்கிறதை விட ஏன் நீ அநியாயத்தை சகித்து கொள்ளக்கூடாது. பாருங்க எப்படி சொல்லி கொடுத்தாருன்னு பாருங்க. அது அநியாயம் தருது. என் காரு எனக்கு கர்த்தர் ஒரு கார் தந்தாரு, கேட்டே தந்தாரு. அப்புறம் அது நம்ம பிள்ளை ஒர்க் பண்றான், பிஸ்னஸ் பண்றான், சரி வச்சு விடட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அவன் என்கிட்ட வந்து பேசுவான். எனக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு தான் ரொம்ப உதவி செய்வாங்க, கர்த்தரோட ஃப்ரெண்ட்ஸாக செய்வாங்க அப்படின்னு நாங்கள் அவர்கிட்ட சண்டை போடுவேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சொல்கிறோம், எனக்கெல்லாம் கர்த்தர் நல்ல ஃப்ரெண்ட்ஸை தந்துட்டாரு. ஓகேம்மா, தந்துருந்தா நல்லது தான் அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு என் காரை என் அனுமதி இல்லாமல் அவங்ககிட்ட அங்கே இருக்குது கம்பெனியில், நான் அங்கே 2 கார் வாங்கிட்டான், இதை இங்கே கொண்டு போட்டான். பண்ணோடனே என் கிடக்கு காரு எது அப்படி உடனே. அப்போ அது எதுக்குமா உங்களுக்கு அப்படின்னு. உங்களுக்கு என்ன டிரைவராக வச்சுருக்கியே? இல்லை, ரைட்டு. நான் யார்கிட்ட பிறகு ஆட்டோ பிடிச்சி போகிறேன். கார் கிடச்சுன்னா காரில் போயிருப்பேன், எல்லாம் காரம் இல்லை, அது வித்தாச்சு. அது என்ன வித்தாச்சு? பொய் சொல்லாத, இந்த பொய் சொல்கிற வேலை எனக்கு பிடிக்காது. எங்கே இருக்குது காரு? அது என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துருங்க. எதுக்கு ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துருக்கா? அவன் வேறொரு ஆஸ்பத்திரிக்கு செக்கப் வேண்டியது இருக்கு, அதனால கொடுத்துருக்கேன் அப்படின்னா. அப்போ எப்போ சொல்கிறான், நான் நல்லா கேட்டப்படுவேன், 4 நேரம் கேட்டப்படுவேன். எதுவும் கேட்டால் அது எதுக்கு உங்களுக்கு அப்படிமா? அது எப்படி? எனக்கு கர்த்தர் தந்த காரு, நீ அதை எங்கே வச்சிருக்கா அப்படின்னு.
உடனே எஸ்எஸ் பாண்டியன் கையில் இருக்கு கார், எதுக்கு அவன் ஆஸ்பத்திரிக்கு போகிறான். சரி ரைட்டு அப்படின்னு அமைதியாக இருந்தேன். அப்போ அவன் காரை என்கிட்ட கேட்காம கொடுத்தது நமக்கு தப்புன்னு தெரியுது. எவன் நான் முழுக்கே சொல்லிட்டு கொடுக்க வேண்டியதானே, நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே ஒன்று விட்டுருக்கேன், வீட்டில் விட்டுருக்கேன், அங்கே வந்து வீட்டில் இல்லை காரு அப்படின்னா நான் எஸ்எஸ் பாண்டியன் அது முதல்ல சொல்கிறேன்னா, அப்போ உண்மையை மறைக்கிறதும் பொய்க்கு சமந்தான். அப்போ தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, தப்புன்னு தெரியுதில்ல, அநியாயம்னு தெரியுதில்ல, நீ அதையே சகிச்சுக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் நம்மகிட்ட தான் சொல்கிறாரு. எவ்விதத்திலும் குற்றமா ஒருவருக்கு ஒருவர் வழக்காடுகிறது, எவ்விதத்திலும் குற்றமாய் அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறது இல்லை. இது நஷ்டம்தான். நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கு அப்படி செய்கிறீர்களே. நீங்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய ஆவியினாலே கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாகிறார். ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்திற்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரம் வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தர் சரீரத்துக்கே உரியது. சரீரம் நம் தேவனுடைய ஆலயம், இது தேவன் தங்கி வாசம் பண்ணுகிறார். அதை நாம பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். கர்த்தர் விரும்புகிறபடி நடக்கணும். பவுலப்போஸ்தலன் சொல்லுவார், சரி சகோதரியாகிய மனைவியை கூட்டி கொண்டு திரிகிறதுக்கு எனக்கு மாத்திரம் அதிகாரம் இல்லையா? இருக்கு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது. அப்படி செய்கிறது நமக்கு அது தகுதியா இருக்காது. தேவ நாம மகிமைப்படுமானா படாது. அப்போ கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியா நம்ம எதை வேணாலும் செஞ்சுக்கிடலாம். அதுல மகிமைப்படுமா? சரி ரைட்டு, நம்ம அமைதியாரு, என்ன இப்ப படுத்திட்டாரு, அமைதியாரு. சரி, அப்புறம் நம்மளை அமைதியா இருக்க சொன்னாருன்னா என்ன செய்ய போறாரு? அவர் எதையோ செய்ய போறாரு. அவரே செய்யட்டும், நம்ம அப்பா செய்ய போட்டார். நான் அந்த வசனத்தை அடிக்கடி சொல்லிடுவேன். கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லவே மாட்டேன். எனக்கு ஜெயமாய் செய்து முடிப்பார். பிற என்ன, அவர் நல்லவர், நேர்த்தியை செய்கிறவர், நன்றாய் செய்கிறவர், அழகாய் செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆனால் நம்ம பொறுமையா அமைதியா, நம்மளும் அமைதியா இருக்க பழகுறாரு. ஆனா நானும் அமைதியா இருப்பேன், அமைதியாவே இருக்க மாட்டேன், துடுக்காதான் சட்டை போடுவேன். ஆனா இப்போ கர்த்தர் எவ்வளவோ கீழே இறக்கி கொண்டு வந்துட்டாரு. இதான் கதை, இப்படி இது அப்படின்னு. அப்போ அவர் சொல்லும் போது அவர் நல்ல போதாங்க பார்த்தீங்களா, நல்ல டீச்சர், குட் டீச்சர் பேசப்பா. அதுக்கு நம்ம கேட்கும்போது நாம சிறந்தவர்கள், மனுஷனா மக்களா என்ன செய்ய முடியும், நல்ல ஸ்டூடெண்டா மாற முடியும். ஆமா, நல்ல டீச்சர்கிட்ட படிச்சுச்சுன்னா பிள்ளைகள் நல்ல படிப்போடு வளரும். இப்போ நம்ம ஏசப்பா நல்ல டீச்சர், குட் மாஸ்டர். அப்போ நம்ம நல்லவங்களா மாறணுமா? அதை பாரு. நாம நல்லவங்களா மாறுவது எப்படி, நாம நல்லவங்களா செயல்படுவது எப்படி? ஆசா தன் தேவனாக கத்தரின் பார்வைக்கு நல்லவனா இருந்தான்னா நாம அதோட நல்லவங்களா இருக்க முடியும். தாவீதை கர்த்தர் சொல்றாரு, அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேங்காரு. அப்போ நம்மளும் அப்புறம் அதே மாதிரி சொல்ல முடியும், சொல்லுவாரு. அப்போ நாமளும் அதே மாதிரி சரி ஆண்டவரே, சரிப்பா கீழ்ப்படுகிறேன்னு சொல்லிட்டாலே அவர் சந்தோஷப்படுவார். கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த வச்சிருக்கிறாரா? நம்ம நிமித்தம் கர்த்தருடைய நாமம் இழிவுபடுத்துமா? இல்லை. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆசா தன் தேவநாயகத்திற்கு முன்பாக நல்லவனா உத்தமனா இருந்தானா? தாவீது இருந்தானா? நானும் இருக்க முடியுமே, எனக்கு உதவி செய்யுமே. கேளுங்க, கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்லியிருக்கீங்களப்பா. எனக்கு தாரும், எனக்கு அநியாயத்தை சகிக்கிற இருதயமே இல்லைப்பா. கொஞ்சம் அநியாயத்தை சகிச்சுக்கிற கிருபையை தாங்க, பொறுத்துக்கிற கிருபையை தாங்க, நீர் நடத்துங்க. நம்ம கேட்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான நன்மைகளை தாராளமாக தர்றது வல்லவராக போதுமானவராக இருக்கிறார். இப்பவும் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் தந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டப்பா. இப்போ சொல்லுவோம், வம்பு சண்டைக்கு போகாத, வந்த சண்டையை விடாத. நீ இப்போ நம்ம வம்பு சண்டைக்கும் போக வேண்டாம், வந்த சண்டையும் விட்டுருவோம். அது தேவையில்லை, பொறுத்துக்கிடுவோமே, என்ன கெட்டு போகுது. கர்த்தர் சொல்லிட்டாரு, பொறுத்துக்கிடுவோம்னு சொல்லும் போது கர்த்தர் நமக்காக யாவையும் ஜெயமாய் செய்து முடிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஜெயிப்போமா? அன்பின் ஆண்டவரே, நீ ஸ்தோதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. எங்களை நீர் நல்ல பாத்திரங்களாய், நல்ல கருவிகளாய், நீர் பயன்படுத்தும் பூஜாக்களாய் எங்களை பயன்படுத்தணும்னு நினைக்கிங்கப்பா. அதற்கென்று நாங்கள் உங்களுடைய கையிலே அர்ப்பணித்து அமைதியா பொறுமையா அநியாயத்தை சகிச்சு செயலெடுக்க உதவி செய்யும் அப்பா. உடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை செலுத்தும் கருவிகளா எங்களை இந்த வார்த்தைகளை கேட்கிற அனைவரையும் பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்தும். எங்களை கர்த்தாவே உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஏற்று வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.